என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு என் மீட்பர். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோபு 19ஆம் அதிகாரம். என் மீட்பர், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். யோபு 19:25. யோபு கதையை ஒரு நாடகமாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். நாம் முதற் காட்சியாய் பார்த்துவிட்டோம். நமக்கு தெரியும், கர்த்தர் யோபுவை உத்தமன், சன்மார்க்கன், அவரை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறார். சாத்தான் தான் அவனுக்கு உண்டானவற்றை நீர் தொடுவீரானால் அவன் உம்மை தூஷிக்கானோ என்று பாரும் என்று சவால் விடுகின்றான். இதன் காரணமாகவே யோபு சோதிக்கப்படுகிறான். ஆனால் உண்மை காரணம் அவனுக்கு தெரியாது. கடும் வேதனைகளை அனுபவிக்கிறான். அந்த வேதனைகளில் தேவன் என்னை 4 புறத்திலும் நாசமாக்கினார். என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது. என் எலும்புகள் என் தோலோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் புலம்புகின்றான். ஆனாலும் தேவனை விட்டு விலகவில்லை, அவரை நிந்திக்கவில்லை. அவரை என் மீட்பர் என்கிறான். காரியத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்படும், அதாவது அவனது துன்பங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்கப்படும். நியாய தீர்ப்பு உண்டு என்று முழுமையாய் விசுவாசிக்கிறான். தன் குற்றமின்மை மெய்ப்பிக்கப்படும் என்று நம்புகிறான். சகோதரரே, யோபு இன்று நமக்கு ஒரு பாடமாய் எழுந்து நிற்கின்றான். நம் வாழ்விலும் எத்தனை பாடுகள், கேவலங்கள், கவலைகள் இருந்தாலும் தேவனை நம் மீட்பர் என்று சொந்தம் கொண்டாடுவோம். அவர் நம் மீட்பர் மட்டுமல்ல, பரம தகப்பனும் கூட. அவரே நம் அடைக்கலம், நமக்கு புகலிடம் என்பதை மறக்கலாகாது. அடுத்து நம் இறுதி இலக்கு நியாய தீர்ப்பே. நியாய தீர்ப்பு உண்டு என்பதையும் மீட்பரை அண்டிக் கொண்டவர்கள் அப்போது விடுதலை பெறுவார்கள் என்பதையும் மறந்து விடாதிருப்போம். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் கிடைக்கும். நம் வேதனை சோதனை நேரங்களில் நாம் நடந்து கொள்ளும் முறையை தேவன் காண்கிறார், கண்காணிக்கிறார் என்பதை நமக்குள் அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வோம். நமக்கு வரும் துன்பங்களுக்கெல்லாம் தேவன் காரணரல்ல, சாத்தானும் காரணமாயிருக்கலாம். சில சமயம் தேவன் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:6. சில சமயம் சாத்தான் நம்மை சோதிக்க அனுமதிக்கிறார். யோபு 1:12. கவலைகள் தீர்ப்பாய், கண்ணீர் துடைப்பாய், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பாய். பவமணி பலிப்பாய், பாக்கியம் கொடுப்பாய், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பாய். என் மீட்பு உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஜெபம். இறைவா, நீர் என்னை நேசிக்கிறீர். சில சமயம் சிட்சிக்கிறீர். சில சமயம் சாத்தான் என்னை சோதிக்க அனுமதிக்கிறீர் என்று அறிவேன்.
ஆனால் எப்போதும் நீர் என்னோடு இருக்க வேண்டும் அப்பா. ஆமேன்.